விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை என் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் மோசமான நிலையில் உள்ளதால் இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள், பள்ளி வாகனங்கள் மட்டுமின்றி அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸ்கள் கூட உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையை சீரமைக்க கோரி கடந்த 5 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டும் மக்கள் விரைவில் சாலை சீரமைக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் குடிகாடு ராமநல்லூர் இடையே கொள்ளிடம் ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை நீடிக்கும் நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மட்டுமே செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலம் இல்லாததால் மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் மழைக்காலங்களில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நிதி ஒதுக்கி பாலம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது கீழ ராமநல்லூர், மேல ராமநல்லூர் என்று 2 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு வந்து கொள்ளிடத்துல நெடுப்புற இருக்கு, அந்த திட்டு மாதிரி இருக்கு தீவு. அந்த பக்கம் பெரம்பலூர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பிரிட்ஜ் போட்டு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இது 10 வருஷமா இதை அளந்துட்டு பார்த்துட்டு அதிகாரிகள் நேற்று கூட அதை பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பாலம் கட்டுறதா இல்லை. இந்த மக்கள் என்ன சொன்னா, டெய்லி காய்கறிகள், பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் எல்லாம் வந்து இங்க பாவனா தாலுக்கா வரணும். ஒரு கிலோமீட்டர் நடந்து மணல்லையே வந்து தண்ணியா இருந்தாலும் அதுல தண்ணியில நடந்து வந்து அதுக்கப்புறம் பாபநாசமா பஸ் ஏறி காலேஜ், கும்பகோணம் காலேஜ் இது மாதிரி போகணும். பிள்ளைகளுக்கு கஷ்டம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு, லேடிஸ் குறிப்பா அவங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி இந்த பாலத்தை வந்து கட்டணும்னு சொல்லி பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து தமிழ்நாடு சட்டசபை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உடனடியா அந்த அதிகாரிகள் அந்த அறிவிப்பை உடனே இந்த என்னென்ன அறிக்கைகளோ அதை அனுப்பிச்சு விட்டு அதுக்கு உண்டான தொகையை ஒதுக்கி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த பாலத்தை கட்டியே ஆகணும். ஏன்னா அந்த மக்கள் வந்து திருச்சி பக்கம் போறதுக்கு பாலம் இருக்கு. திருச்சி, பெரம்பலூர், திருவானூர் போக பாலம் இருக்கு. இந்த பக்கம் வந்தா திருவியார், பாபநாசம், கும்பகோணம் போறதுக்கு பாலம் கிடையாது. பாதி ஆத்திர நெடுப்புற திட்டா இருக்கு. வெள்ளம் எல்லாம் வந்ததுனாக்கா அதிகமா தண்ணி வந்ததுன்னா எல்லாம் மாடியில் இருக்காங்க, காப்பாற்ற முடியல, ஹெலிகாப்டர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லா வசதியும் அந்த ஊர்ல இருந்தோம், பாலம் வசதி ஒன்றும் இல்லை. பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியோடு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரயில்களில் பயணிக்கும் பயணிகளின் உடைமைகள், ரயில் நிலைய வளாகம் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் துணை ஆட்சியர் அன்பழகன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த வழக்கில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரின் முன்ஜாமீன் மனுக்களையும் நீதிபதி சாய் சரவணன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சிவகங்கையைச் சேர்ந்த யோகா வீராங்கனை தனலட்சுமி இலங்கையில் நடைபெற்ற உலக யோகா கோப்பை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற போட்டியில் ட்ரெடிஷனல் யோகா பிரிவில் 95 புள்ளிகள் பெற்று அவர் முதலிடம் பிடித்தார். தொடர்ந்து நடைபெற்ற சாம்பியன் 2 சாம்பியன் போட்டியிலும் சாம்பியன் பட்டம் வென்றார். அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சி வழங்கி மாணவர்களுக்கு மாநில, தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த காம்படிஷன் வந்து ஸ்ரீலங்காவில் கொழும்புல நடந்துச்சு. இந்த காம்படிஷன் இதில் வந்து ஒரு 400 யோகா வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. யோகா அத்லெட் வந்து கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு நாட்டிலேருந்து ஒரு 6-7 நாட்டிலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து நான் ட்ரெடிஷ்னல் யோகா பிரிவு, அதாவது யோகா பிரிவில் ஒரு 6-7 பிரிவு இருக்குது. அதில் வந்து பாரம்பரிய யோகா பிரிவுன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து நான் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். அதாவது புள்ளி 100க்கு 95 புள்ளி மதிப்பெண் எடுத்து நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தேன். ஃபஸ்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாம்பியன் 2 சாம்பியன் சொல்லி இன்னொரு போட்டி வைப்பாங்க.
அதில் சாம்பியன் பட்டம் இந்தியா சார்பாக நான் வாங்கியிருக்கேன். அடுத்த கட்டம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டும் அடுத்து ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்துட்டுருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட் வந்திருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அவங்களையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ஒரு 400-500 குழந்தைகளுக்கு கிளாஸ் கரண்ட் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதோட இணையவழி வகுப்பும் நிறைய போயிட்டுருக்கு, கிளாஸ் வகுப்பும் போயிட்டுருக்கு. தென்காசி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினத்தை முன்னிட்டு வரும் 20ஆம் தேதி 4 தாலுக்காக்களில் மதுபான கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சங்கரன்கோவில், திருவேங்கடம், சிவகிரி, கடையநல்லூர் தாலுக்காக்களில் உள்ள அரசு மதுபான கடைகள், மதுபான கூடங்கள் மற்றும் மணமகள் மன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் அன்றைய தினம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிகளை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2700 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளவங்கோடு வட்ட வழங்கல் அதிகாரி அனிதா குமாரி தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமாக வந்த 2 வாகனங்களை நிறுத்த முயன்றனர். வாகனங்களை நிறுத்தாமல் சென்றதால் சுமார் 10 கிலோமீட்டர் துரத்தி சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். ஓட்டுநர்கள் தப்பிய நிலையில் 2 வாகனங்களையும் மண்ணெண்ணெயையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த 1 மாதமாக வறண்டு காணப்பட்ட ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் தற்பொழுது நீர்வரத்து அதிகரித்து கொட்டுகின்றது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அதிகாரிகள் விதித்திருந்த தடையை நீக்கியுள்ளனர். இதையடுத்து கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை வாவுபலி பொருட்காட்சி திடலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 20 கிலோ செயற்கை நிறமிகள் சேர்க்கப்பட்ட காலிஃப்ளவர் மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டன. மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திய 2 கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 9 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. உணவு தயாரிப்பில் செயற்கை நிறமிகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விற்பனையாளர்களுக்கு அதிகாரிகள் விழிப்புணர்வு வழங்கினர். திருவாரூர் மாவட்ட வனச்சரக அலுவலகத்தில் அரசு பணத்தை செலுத்தியது போல் போலி ஆவணங்கள் மற்றும் வங்கி முத்திரைகளை தயாரித்து 48,12,426 ரூபாய் மோசடி செய்ததாக கணக்காளர் சிவக்குமார் மீது புகார் எழுந்துள்ளது. தணிக்கையில் 2025ஆம் ஆண்டில் 39,35,063 ரூபாயும் 2026ஆம் ஆண்டில் 8,76,663 ரூபாயும் முறைகேடு செய்தது தெரியவந்துள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிவக்குமார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சிவக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே ஆன்லைன் கடன் செயலிகளில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் 22 வயது இளைஞர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகேந்திர சிட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத பொழுது தூக்கிட்டு உயிரிழந்தார். அவர் பயன்படுத்திய செல்போன் உடைக்கப்பட்ட நிலையில் உருக்கமான கடிதமும் சிக்கியது. ஆன்லைன் கடன் செயலி மூலம் மர்ம நபர்கள் தொந்தரவு செய்ததால் தற்கொலை செய்தாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான சுயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியல் காணிக்கையாக 96 கிராம் தங்கம், 5 கிலோ வெள்ளி மற்றும் 12,40,266 ரூபாய் ரொக்கம் கிடைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கொத்தடிமைகளாக ஆடு மேய்த்து வந்ததாக கூறப்படும் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். குஞ்சுக்காரனேந்தல் மற்றும் வேளாணி கிராமங்களில் கொத்தடிமைகள் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆர்டிஓ ஜெபி கிரேசியா தலைமையிலான வருவாய்த்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேரை மீட்டு மானாமதுரை தாலுகா அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்.
சென்னை குரோம்பேட்டையில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை உதவி ஆய்வாளர் வீட்டில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் சமையலறை முழுவதும் கரும் புகை சூழ்ந்த நிலையில் பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமாகின. மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து தினந்தோறும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 9ஆம் நாள் திருவிழாவையொட்டி ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் வெள்ளி கிளி வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என்று சொந்த ஊர் திரும்பிய கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது கோவில்பட்டியில் பளு தூக்கும் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நவீன உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என்று ராஜா முத்துப்பாண்டியன் கோரிக்கை விடுத்தார். இதை சட்டமன்றத்தில் வலியுறுத்துவதாக எம்எல்ஏ உறுதியளித்தார். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மயிலாடுதுறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு அனுமதிக்காத போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் சின்னம்பள்ளியில் பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கான வேரறுதல் நோய் மேலாண்மை குறித்த சிறப்பு செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறை மற்றும் மத்திய பட்டு வாரியம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண்ணாகரம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் சங்கதி தலைமை தாங்கினார். மத்திய பட்டு வாரிய விஞ்ஞானி மகேஷ் கலந்து கொண்டு மல்பெரி செடிகளில் ஏற்படும் வேரறுதல் நோயை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு தூணில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 20ஆம் தேதி ஒண்டிவீரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் நினைவு தூணுக்கு வருகை தர உள்ளனர். இதையொட்டி நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் அருகே மதுபானங்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் சென்னையிலிருந்து நெல்லைக்கு மதுபான பெட்டிகளை ஏற்றிச் சென்றுள்ளார். அப்பொழுது சாலையில் சென்ற ஆட்டு மந்தைகள் மீது மோதாமல் இருக்க லாரியை கட்டுப்படுத்த முயன்ற பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த மதுபான பாட்டில்கள் சாலையோரம் சிதறிய நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சர்க்கரை செட்டியப்பட்டி பகுதியில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயி ஒருவர் மரக்குச்சிகளை பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதிய எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படாமல் இருப்பதால் புதிய ரேஷன் கார்டு பெறுவதில் பொதுமக்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய ரேஷன் கார்டுக்கு சிலிண்டர் இணைப்பு கட்டாயம் என்ற நிலையில் புதிய இணைப்பு கிடைக்காததால் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு சிலிண்டர் இணைப்பு கட்டாயம் என்ற விதியை தளர்த்தி புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகம், கர்நாடக இடையேயான அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சரக்கு வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கி வரும் நிலையில் தமிழக வாகன ஓட்டிகளுக்கு பூக்களை கொடுத்து காதில் வைத்துக் கொள்ளுமாறு கூறியதாக புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன.
இந்த சம்பவத்திற்கு ஈரோடு மேற்கு மாவட்ட பாமக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வாகன ஓட்டிகளிடம் இதுபோன்ற அவமரியாதையான செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கர்நாடக பகுதியில் மேகதான அணை கட்ட வேண்டும் என்று கர்நாடகா பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக பந்து நடக்குது. அது ஒரு சிலர் அமைப்போட பந்து, அது அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையேற்று அவங்க பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த கர்நாடகா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியமலை பகுதி மற்ற அந்த கர்நாடக பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியாக வந்து போகிற அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு சில அமைப்பினர் வந்து பந்துங்கிற பேரில் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலான பூ, அதாவது காதில் பூ வச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்குறது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து இழிவுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு செயல். அது வந்து தமிழர்களுக்கு வந்து உண்மையே வந்து ஒரு அவமரியாதையான செயலாக இருக்குது. தயவு செய்து அந்த ஒரு சில அமைப்பர் உங்களுடைய கோரிக்கையை வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அது உங்களோட பிரச்சனை, ஒன்றும் தப்பு இல்லை. எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்ளணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி முடிந்து சக மாணவிகளோடு வீடு திரும்பிய சிறுமி தனியாக நடந்து சென்ற பொழுது மர்ம நபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமி தனது பெற்றோரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழ்நாடு